இந்த நாட்கள் இந்த நற்செய்தி கூட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி பெருவிழா என்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அநேக இடங்களிலே இது பெந்தெகோஸ்தே பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நாளிலே தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு அவர் உயிர் தெழுந்ததற்கு பிறகு அவருடைய ஆறுதலாய் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். ஜனங்கள் அங்கே நம்பிக்கை இழந்து போயிருந்த நேரத்தில் இந்த காரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு அது முதற்கொண்டு சாவை கையில பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நாங்கள் விசுவாசிக்கிற இயேசு இதற்கு பிறகு ஏதாவது செய்வார். எங்களை அபிஷேகம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே தானே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது, ஒருவரை ஒருவர் இப்பொழுது நாங்கள் ஒருவர் பார்த்தா பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் என்று சொல்லி வாழ்த்துவோம். அப்பொழுது அவர்கள் அந்த நாட்களிலே சபையிலே ஒரு விசுவாசியை கண்டால் அவர்களை பார்த்து வாழ்த்துவார்களாம். மாரநாதா என்று சொல்லி, மாரநாதா என்று சொல்லி கைகுலுக்கிக் கொள்வார்களாம். மாரநாதா என்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்பொழுது என்றால் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சபைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. உலகத்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்கள் கண்களுக்கு முன்பதாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் ஒரு நாள் அவர் வருவார் என்று சொல்லி, ஆகவேதான் அன்றைக்கு இருந்த சபை, அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுவார்களாம், மாரநாதா என்று சொல்லி, இயேசு சீக்கிரம் வருவார் என்று. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், உலகத்து காரியத்தை வெறுத்தார்கள், உலகத்தில் இருக்கிற மோகங்களை வெறுத்தார்கள், உலகத்தின் பாவத்தை வெறுத்தார்கள். எப்பொழுது இயேசு வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதனாலே அவர்கள் விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள், விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள். உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஒரு நாளும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு போகவில்லை. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருந்ததினாலே அந்த மக்களை உயிரோடு சிங்க கெவியிலே போட்டார்கள். சிங்கங்கள் உயிரோடு சாப்பிட்டது. அந்த ராஜாக்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ராஜாக்கள் தேர் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது வீதிகள் இருட்டா இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்களை, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பிடித்து தூணிலை கட்டி தீயை வைத்து அந்த வெளிச்சத்தில் தேரோடினார்கள். ஆனால் ஒரு நாளும் அந்த ஜனங்கள் இயேசுவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை விடவில்லை. காரணம், இயேசு சீக்கிரம் வருவார், என்ன உபத்திரவம் வந்தாலும் உயிரே போனாலும் நாங்கள் இயேசுவோடு இருப்போம் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் விசுவாச பிள்ளைகளாகத்தான் இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளாகியும் இன்றைக்கும் இயேசு வரவில்லையே, இயேசு வரவில்லையே என்று சொல்லி ஒரு சிலர் சோர்ந்து போய்விட்டார்கள். ஒரு சிலர் தங்கள் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். ஒரு சிலர் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு காலையில இந்த நேரம் உங்கள் மத்தியில பேச வருகிற பொழுது கூட இன்றைக்கு தேசத்தில துர்ச்செய்திகளை நாம் அதிகமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் அழிவுகளை நாம் அதிகமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் வேதாகமத்தின் அடிப்படையிலே இன்னொரு 3வது உலக மகா யுத்தத்தை நோக்கி நாம் போய்க் கொண்டிருக்கிறோம் என்று கிறிஸ்தவ விசுவாசம் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் வாழுகிறது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை, மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஆசியாவில் இருக்கிற இன்னொரு பகுதியிலே சாப்பாட்டுக்கு பஞ்சத்தினால சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கு ஐஸ்வர்யமாக இருந்த நாட்டிலே பிள்ளைகள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது பயங்கரமான குண்டு வீச்சுகளினாலே தேசங்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பஞ்சத்தையும் பஞ்சத்தின் செய்திகளையும் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல இந்த ராத்திரி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒரு வகையிலே இந்த போக்கு இப்படியே போய்கொண்டிருந்தால் ரொம்ப தூரத்திலே இல்லை, நாம் வாழுகிற பிரதேசத்தில் கூட நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவரை பரம்பரையாக விசுவாசித்தவர்கள் அவரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வருகிற கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் என்ன இந்த ஆண்டவர் என்று மறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நான் இன்றைக்கு உங்களோடு இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு மனமுறிந்து போய் இருந்த சூழ்நிலையிலே தானே யோவான் 14ஆம் அதிகாரம்
முதலாவது வசனம் சொல்லுகிறது, அப்படி சீசர்கள் சோர்ந்து மனமுறிந்து கவலையோடு இருக்கிற நேரத்தில் தான் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த ராத்திரி நேரத்துல அந்த இயேசு நம்ம மத்தியில இருக்கிறார். அந்த இயேசு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சீசர்களுடைய இருதயம் ஏதோ ஒரு அனுபவத்துல, ஏதோ ஒரு வேதனையில கலங்கி கொண்டிருந்தது போல, அங்கே பாடல் பாடுகிற நேரத்துல, நாம் ஆராதிக்கிற நேரத்துல நமக்கு எச்சரித்துக் கொண்டிருந்த ஒரே செய்தி, யாரும் இங்கே மிக மிக சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு வேதனை இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு கட்டு இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு இன்றைக்காவது இதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தருகிறார். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஏன் இதை நான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையான இயேசுவை சொல்லுகிறதுக்கு இந்த உலகத்திலே அவர் ஒருவர் மாத்திரமே தகுதியானவர். அவர் ஒருவர் மாத்திரமே தகுதியானவர். காரணம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது படி கிறிஸ்து நமக்காய் சாபமானார். கிறிஸ்து நமக்காய் சாபமானார். என்ன இந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று ஒரு உதாரணம் சொல்லுகிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பில இருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏன் இதை சொல்லுகிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படை எங்கே வருகிறது என்றால், நாம் பரிசுத்த வேதாகமத்திலே உபாகமத்தை பார்க்கிற பொழுது, அன்றைக்கு இருந்த சமுதாயத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அங்கே ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கப்படுகிறது. என்ன அந்த சட்டத்திட்டம் என்று சொன்னால், அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து அன்றைக்கு இருக்கிற மூப்பரிடத்தில் கொடுப்பார்களாம். என்னத்துக்காக கொடுப்பார்களாம் என்றால், அவர்கள் வந்து சொல்லுவார்களாம், இந்த மகனை என்னால் திருத்த முடியவில்லை, இவன் ஒரு அடங்காத மகனாய் இருக்கிறான், இவன் சொல்லுவதை கேட்க மாட்டேங்கிறான், இன்னொரு பக்கம் இவன் ஒரு பெருந்தீனியாய் இருக்கிறான், இன்னொரு பக்கம் இவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் ஆக்குகிறது. ஆகவே அம்மா அப்பா நாங்களே வந்து இந்த பிள்ளைகளை இன்று தருகிறோம், இவர்களை நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் படி தண்டிக்கலாம் என்று சொன்னார். அப்பொழுது இருந்த நியாயப்பிரமாணத்தின் படி என்னவென்றால், தாயும் தகப்பனும் வந்து திருத்த முடியவில்லையே என்று ஒரு மகனை கொண்டு வந்து கொடுத்தால், அன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி அங்கே கல்லாலே அடித்து அவனை கொல்ல வேண்டும். அவனை கல்லால் அடித்து தண்டித்து அவனுடைய ஒடியை கொண்டு போய்தான் அங்கே பட்டணத்தின் வெளியே இருக்கிற ஒரு மரத்திலே அவனை தொங்க போட வேண்டும். அந்த மரத்திலே அவன் தொங்கி உயிர் போகும் வரைக்கும் அந்த ஊரிலே அவன் ஒரு ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தானே அந்த ஊர் பக்கமாய் போகிறவர்கள் என்ன செய்வார்களாம், அவனை பார்க்கிற பொழுது இவன் ஒரு சபிக்கப்பட்டவன் என்று திட்டுவார்களாம். அவனை பார்த்து சொல்லுவார்களாம், இவன் ஒரு உதவாக்கிற என்று சொல்லுவார்களாம். ஒரு சிலர் அவனை பார்க்கிற பொழுது தன்னுடைய தலையை திருப்பி கொண்டு போவார்களாம். இப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் உயிர் போகும் வரை அந்த மரத்திலே அவன் தொங்கிக் கொண்டிருப்பானாம். பிரியமானவர்களே, இதுதான் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில இருந்த பாவம். அவனாலே மீண்டும் அவன் ஒரு வேற அந்த மரத்தில் தொங்குகிற பொழுது அவன் நினைத்திருப்பான், ஐயோ நான் வாழ்ந்தது இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையா, எனக்கு அது தெரியவில்லை, ஒருவேளை இதற்கு முன்பதாக தெரிந்திருந்தால் இது இவ்வளவு கொடூரம் என்று சொல்லி நான் விடுதலையாக முயற்சித்திருப்பேனே என்று அவன் நினைத்திருக்க கூடும். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படி அவன் பாவத்திலே வாடுகிற பொழுது அவனை விடுவிக்கிறதுக்காக அன்றைக்கு ஒரு வல்லமை இருக்கவில்லை. அவனை அந்த பாவத்தில இருந்து காப்பாற்றுகிறதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவனுக்கு அங்கு இருக்கவில்லை. ஆகவேதான் தாயும் தகப்பனும் அவனை அடக்க முடியாததுனால கொண்டு வந்து கொடுத்தார்கள், இவனை கல்லால் அடித்து அந்த மரத்தில் தூக்கி போடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அதே வசனத்தை தான் கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார். அவர் அந்த வசனத்தை மேற்கொண்டு சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமானார் என்று சொல்லி. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரன், ஏன் என்று சொன்னால்
அந்த சட்டத்திட்டம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ரோமர் எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த மரண சரீரத்திலே இருந்து விடுதலையாக்க கூடும்? ஏனெனில் அன்றைக்கு பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னார், ரோம சாம்ராஜ்யத்தின் படி ஒரு மனுஷனை தண்டிக்கிற பொழுது அந்த மனுஷனை என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மரித்த பிணத்தோடு கூட கட்டி போடுவார்கள். ஒரு பிணத்தை ஒரு பொடியோடு கட்டிவிட்டு விடுவார்கள். அந்த பிணம் அழுகி நாளுக்கு நாள் புழுபுழுக்கிற பொழுது அதுல இருக்கிற புழு உயிரோடு கட்டப்பட்ட அந்த மனுஷனுடைய சரீரத்தையும் அங்கே அரைக்க ஆரம்பிக்கும். உயிரோடு இருக்கிற அந்த மனுஷனையும் அது தின்ன ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செத்த சரீரத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற இந்த மனுஷன் என்ன செய்வான்? கொடும் வேதனையை அனுபவிப்பான். ஒரு பிணத்தோடு தன் கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த ஒரு வேதனையைத்தான் அங்கே ரோமர் நிருபத்திலே பவுல் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண பிடியில இருந்து விடுவிக்க கூடும்? அப்படி ஒரு வாழ்க்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தது பிரியமானவர்களே. அந்த பாவ வாழ்க்கையில இருந்து வெறும் தண்டனை தான் இருந்ததே தவிர தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழி இருக்கவில்லை. இதையெல்லாம் பார்த்த தேவன் அவர் படைத்த பிள்ளைகளை பார்த்து அவர் மனதுருகிறார். அவர் பார்த்தார், ஏதோ ஒரு வகையிலே என்னுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பாவத்திலும் சாபத்திலும் மறிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆகவே இந்த பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். அதற்காக தான் வானத்தை பூமியை உண்டாக்கின நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவர் தம்முடைய ஒரே பேராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார். அதைதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனாலேதான் ஒரு வேத வியாக்கியாளர், ஒரு வேத பிரசங்கியாளர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நம்முடைய முழு பரிசுத்த வேதாகமத்தையும் நாம் ஒரே வார்த்தையிலே சொல்லுவோம் என்று சொன்னால் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த உலகத்திலே தேவன் நமக்காக எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னார், இந்த உலகத்தை ஆண்டு இந்த எல்லா இயற்கைகளை ஆண்டு வருகிறதான இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக அனுப்பி வைத்தார். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். 33 வருஷம் அவர் வாழ்ந்தார். 3.5 வருஷம் அவர் அங்கே வெளிப்படையாக ஊழியங்களை செய்தார். அவர் ஊழியம் செய்கிற பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் இயேசுவை எப்படி சொல்லுகிறது தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒரு விசை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, உலகத்திலே வந்த எத்தனையோ பேர் எத்தனையோ தெய்வங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு நாளும் இயேசுவை சொல்லுகிற மாதிரி எந்த புத்தகத்திலும் நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள். அவர் எப்படி நன்மை செய்தார் தெரியுமா? நீங்கள் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இவைகளை வாசித்து பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி அங்கே நாம் கவனிக்க முடியும். அவர் சில நேரங்களிலே போகிற பொழுது கண் தெரியாத ஒரு மனுஷன் கதறி கொண்டிருக்கிறார். அவர் மனதுருகினார். உடனே அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் பார்வை அடைய வேண்டும். அவர் மனதுருகி அவன் கண்களை தொட்ட மாத்திரத்திலே அவன் சுகமானார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற பொழுது கை சோம்பினவனாய் ஒருவன் வருகிறான். ஐயா, எனக்கு கை முடியாது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். அவன் கைகளை தொட்டார், அவன் சுகமாகினான் என்று வேதத்திலே பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற பொழுது எத்தனையோ பிசாசுகள் பிடித்தவர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொண்டு, தங்களையே அடித்து நொறுக்கிக் கொண்டு அங்கே மயானத்திலும் பாலைவனத்திலும் இருட்டிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், லேகியோன், இவனை விட்டு அப்பாவை போ என்று சொல்லி எத்தனையோ பிசாசு பிடித்தவர்களை இயேசு சுகமாக்கினார். இப்படி நான் விடிய விடிய உங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல முடியும். இயேசு நன்மை செய்ததை பற்றி நான் சொல்லிக் கொண்டே போக முடியும். ஒரு சில காரியங்களிலே நிறைய அற்புதங்களை செய்த இயேசு, ஒரு பெண் இயேசுவின் இடத்துல வருகிறார். அந்த பெண்ணுடைய கதையை பார்க்கிற பொழுது அவளுக்கு 12 வருஷம் ரத்தப்போக்கு. அந்த ரத்தத்தை நிறுத்த முடியவில்லை. அவள் எல்லா விதத்திலும் செலவு செய்து விட்டார். எல்லா பணத்தையும் செலவு செய்து விட்டார். எல்லா வைத்தியரிடத்திலும் போய்விட்டார்.
ஆனால் கடைசியில் யாரும் அவளை சுகமாக்க முடியவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்கோ அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் இயேசுவை குறித்து. அந்த இயேசு அந்த பட்டணம் வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அந்த சமுதாயத்திலே அந்த வியாதி இருக்கிற யாரும் நேரடியாக முன்னாடி போக முடியாது, நேரடியாக ஒரு மனுஷனை தொட முடியாது, தீட்டு என்று அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். ஒரு ஆணினுடைய சரீரத்தை தொடுவது அது சட்ட ரீதியாக அன்றைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அந்த வியாதியில இருந்த, மரண பிடியில இருந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, நான் எப்படியாவது ஒளிந்தாவது போய் இந்த சமுதாயத்தினுடைய கட்டுக்களை தாண்டி நான் அந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அவள் என்ன செய்தால்? ரகசியமாய் ஒளிந்து போய் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் அவள் சொஸ்தமானாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தொட்ட மாத்திரத்திலே இயேசு உடனே திரும்பி பார்த்து கேட்டாராம், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது என்று சொல்லி. அப்பொழுது சீசர்கள் அவரை பார்த்த ஒரு வேலை ஒரு புன்னகை சிரித்து இருப்பார்கள். ஏனென்றால் திரளாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு பக்கம் இயேசுவை தள்ளுகிறான், இங்கே ஒரு பக்கம் இயேசுவை தள்ளுகிறான், ஒரே ஜனக்கூட்டம். இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே இவருடைய வஸ்திரத்தை இழுத்தது யார் என்று கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் இயேசு கேட்கிறார், யாரோ என் வஸ்திரத்தை இழுத்தார்கள் என்று சொல்லி. அப்பொழுது சீசர்கள் அதை சொல்லுகிற பொழுது அவர் அதற்கு அழகான பதிலை சொன்னார். அவர் சொன்னார், இல்லை, என் வஸ்திரத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த இடத்துல யாராவது இந்த இடத்துல ஒருவேளை சமுதாய மத்தியிலே ஒதுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதை எப்படி நான் தாண்டி போவது என்கிற ஒரு போராட்டத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்னதாக அநேக காரியங்கள், வேதனைகளை நீ மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்திருக்கிறார். ரகசியமா இந்த இடத்துல நீ வந்திருக்க கூடும். இயேசு இன்றைக்கு என்னுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்ப கூடும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டம் முடிகிற பொழுது நீ விசுவாசத்தோடு இயேசுவினுடைய வஸ்திரத்தை பிடித்துக்கொள். நீ விசுவாசத்தோடு இயேசுவின் வார்த்தையை பிடித்துக்கொள். இயேசு இன்றைக்கு ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஆகவேதான் நான் உங்களை பார்த்து சொன்னேன், நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு. அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் அவன் படுக்கையில கிடக்கிறான். அவனுக்கே என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவனுடைய நண்பர்கள் 4 பேர் என்ன செய்தார்கள்? அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள்ள போக முடியல. வீட்டுக்குள்ள ஒரே திரளான ஜனங்கள். ஆனால் அந்த 4 நண்பர்களும் நினைத்திருக்க கூடும், இவனுக்காக நாங்க கஷ்டப்படணும், இவனை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் ஒரு தடவை வந்து பாத்துக்கலாமே இயேசு சுவாமி என்று நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த திமிர்வாதக்காரன் அந்த சிநேகிதன் மேல, அந்த நண்பன் மேல இருந்த அன்பினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே கூரைக்கு மேலாக ஏறி கூரையை பிரித்து இயேசு இருக்கிற நேர அந்த இடத்துக்கு அந்த வழி, அந்த சரீரத்தை, அந்த மகனை இறக்கினார்கள். அவர் இயேசு என்ன செய்தார் என்று சொன்னார், அந்த படுக்கையில கிடந்தவனை பார்க்கவில்லை. அந்த படுக்கையில கிடந்தவனை 4 பேர் நம்பிக்கையோடு கொண்டு வந்தார்கள். பாருங்க, இயேசுவினிடத்தில் வாசல் வழியை கொண்டு போக முடியவில்லை. கூரையை பித்துக் கொண்டாவது இறக்குவோம், இயேசு இவனை தொட்டால் இவன் விடுதலை ஆவான் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த 4 பேருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை இயேசு பார்த்தார். ஆகவே இவனை, நோயாளியை பார்த்தார். அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து சொன்னார், அவர்களுடைய விசுவாசத்தின்படி இந்த சுயநினைவு இல்லாமல் திமிர்வாதக்காரனாய் இருந்தவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார், வேற இந்த இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் நீ எனக்காக ஜெபிக்க வரல, நான் எனக்காக ஜெபிக்க வரல. ஆண்டவரே, என் மகனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், என் மகனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், படுக்கையில கிடக்கிற என் புருஷனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், பாயில கிடக்கிற என் மனைவிக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய உறவுகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். என்னால போய் பார்க்க முடியல, நீங்க போய் பார்ப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க அவருடைய வேதனை துடைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு வந்திருந்தால் இயேசுவின் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் நான் உங்களை பார்த்து சொன்னேன், இப்படிப்பட்ட நல்ல நன்மை செய்து கொண்டிருந்த இயேசுவை பார்க்கிற பொழுது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. நாளுக்கு நாள் மக்கள் விடுதலை ஆகுகிறார்கள், நாளுக்கு நாள் மக்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், நாளுக்கு நாள் குடும்பங்கள் சமாதானமாகிறது. ஆகவே இதற்கு ஒரே ஆள் இந்த இயேசுதான். இந்த இயேசுவை நான் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று பிசாசு முடிவு கட்டினான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பிசாசு நினைத்தான், சிலுவையிலே யூதர்கள் அன்றைக்கு
இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அடித்த பொழுது பிசாசு தான் வென்று விட்டதாக என்று நினைத்து, இல்லை, பிசாசு வெல்லவில்லை. அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய சித்தம். இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும். என்னுடைய மக்களுடைய எல்லா பாவங்களையும் நான் எடுத்துக்கொண்டு, எல்லா சாபங்களையும் நான் எடுத்துக்கொண்டு, நான் அந்த சிலுவை மரத்திலே தொங்க வேண்டும். ஏனெனில் நான் அந்த சிலுவை மரத்துக்கு போகாத வரையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த சட்டத்திட்டம் இப்படியே இருந்து கொண்டிருக்கும். அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நாம் மரத்திலே தூக்கி போட வேண்டியவர்களாகத்தான் இருந்திருப்போம். இன்றைக்கு வரைக்கும் தண்டனைக்கு நாம் தான் சிலுவைக்கு போக வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் நாம் தான் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு அன்றைக்கு அந்த முடிவை எடுத்ததினாலே அவர் என்ன செய்தார்? எனக்காக, உங்களுக்காக நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நமக்காக அவர் அங்கே பட்டணத்தில் ஒரு புறத்திலே அவர் பாடுபட்டார். தாகம் என்று சொன்னார். அதைதான் பெரிய வெள்ளி என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். அதைதான் குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடுகிறோம். அந்த சிலுவையில 7 வார்த்தைகளை இயேசு பேசினார். அந்த வார்த்தைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு வார்த்தையை இயேசு சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஒருவேளை ஒரு மனுஷன் அதிகமான கடன் பட்டு விட்டான், அந்த கடனை கட்டுகிறதுக்கு ஒரு வழி இல்லை. அந்த கடன்காரன் கடன் கொடுத்தவனுக்கு ஒரு கழுத்தை நெருக்குகிறான். இந்த கடனுக்கு நான் என்ன செய்வேன்? கடன் வாங்கியவன் ஒருவேளை செத்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று அறிமுகம் இல்லாத ஒரு மனுஷன், முகம் தெரியாத ஒரு மனுஷன் அத்தனை கோடி கடனையும் போய் கட்டிவிட்டு அவனுக்கு ஒரு ரிசிப்ட் அனுப்பி விடுகிறான். உனக்காக எல்லா கடனையும் நான் கட்டிவிட்டேன் என்று சொல்லி. நன்றாய் கவனியுங்கள். சாகிறதற்கு வழி தேடி கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு என் கடனை யாரோ ஒரு மனுஷன் கட்டிவிட்டான் என்று சொன்னால் அந்த மனுஷனை தேடி போக மாட்டானா? அந்த மனுஷனுக்கு நன்றி சொல்ல மாட்டானா? அந்த மனுஷனை நேசிக்க மாட்டானா? கட்டாயம் தேடுவான், கட்டாயம் நேசிப்பான். அதைதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிற பொழுது சொன்னார். பாவத்தில் நீ செலுத்த வேண்டிய கடனை உன்னால் செலுத்த முடியாது. ஏனெனில் உன் ரத்தம் என் ரத்தம், உன் சரீரம் என் சரீரம் பாவம் நிறைந்தது. ஆகவே அதற்கு ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக மரத்திலே அவர் சாபமானார். அவர் நமக்காக மரித்தார். நமக்காக தன் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிற பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நமக்காக ஒரு வெற்றியின் குரலை அவர் சிலுவையிலே சொல்லி முடித்தார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதைதான் பெரிய வெள்ளியிலே நாம் தியானிக்கிற பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற பொழுது உனக்காக, எனக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு செய்து விட்டார். இப்பொழுது இயேசு இந்த 2000 வருஷங்களாக உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒளிவாகின்ற சத்தம் எவ்வளவு தூரம் போகிறது என்று எனக்கு தெரியாது. இவ்விடத்தில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், இதை தாண்டி இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், என்னுடைய இயேசு ஒரு கிறிஸ்தவ சமயத்துக்கு மாத்திரம் வந்த தெய்வம் அல்ல. இந்த உலகத்தை படைத்த எல்லா மனுஷருக்காகவும், எல்லா மனுஷர்களும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகன், அவருடைய மகள். ஆகவே அவர் சமயங்களை தாண்டி அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சுகமாக்குவேன், உங்கள் வருத்தத்தை நான் நீக்குவேன் என்று சொல்லி. அவரால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி என்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவரால் மாற்ற முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவராலே மாற்ற முடியும். அல்லேலூயா. கரங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் வாழ்க்கையில இயேசுவை செய்ய வல்லவர், இயேசுவை செய்ய வல்லவர். ஆகவே உங்களுக்கு நான் அந்த அழைப்பை கொடுக்கிறேன். இயேசு இந்த ராத்திரியில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த இயேசுவை தான் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருந்தோம். அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எப்பொழுது நீங்கள் நற்செய்தி பெருவிழா என்று சொல்லி இந்த தரிசனத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தினீர்களோ அன்றைக்கே அவருக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஏனெனில் இப்படி ஒரு ராத்திரியிலே நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்கிற நேரம், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற நேரம், நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் வருகிறதுக்கு முன்பதாக இயேசு இந்த இடத்துக்கு வந்து விட்டார். அல்லேலூயா. அவர் நமக்கு அற்புதம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்துல வரான் என்று சொல்லி. சிலுவையிலே மரித்த இயேசு சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவருடைய சரீரத்தை கொண்டு போய் கல்லறையிலே வைத்தார்கள். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார்.
இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை உறுதிப்படுத்தும்படியாக தான் அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்து நிறைங்கினது. அப்பொழுது அவர்கள் சாகிறதுக்கு பயந்தார்கள், மற்றவர்கள் கொண்டு விடுவார்கள் என்று பயந்தவர்களுக்கு ஒரு தைரியம், இயேசு எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி திடீரென்று பேதுரு எழும்பினான். ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணினான். அவன் பண்ணின அந்த பிரசங்கத்தில் அவன் உறுதியாய் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா, நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் மத்தியில இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் சாட்சியாய் இருக்கிறேன். நான் சாட்சியாய் இருக்கிறேன். நான் பரம்பரையா கிறிஸ்தவன் கிடையாது. நான் பரம்பரையா இயேசுவை தெரிந்தவன் கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரதேசத்திலே ஒரு வகையில நான் சாகரிக்கப்படுகிறதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன், என்னை கொலை செய்கிறதுக்கு தேடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன், நாங்கள் அட்ரஸ் இல்லாமல் அலைந்து திரிந்த ஒரு மனித கூட்டம். அந்த நேரத்திலே தானே இயேசு என்று ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் அந்த இயேசு எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று கேட்ட பொழுது எங்கோ ஒரு இடத்துல ஒருவர் இயேசுவை பற்றி சொன்னார். அவரிடத்துல போய் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். இயேசுவே, என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, காரணமே இல்லாத சம்பவத்தினாலே என் குடும்பத்தில் தகப்பன் ஜெயிலிலே இருக்கிறார், என் அண்ணன் ஜெயிலிலே இருக்கிறார், என் தாய் வெட்டப்பட்டவர வைத்தியசாலையில் இருக்கிறார், எங்களை கொலை செய்கிறதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்களே. இயேசு ஒரு தெய்வம், இயேசு என்று ஒரு தெய்வம் இருந்தால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். அப்பொழுதுதான் இயேசு என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். அன்றைக்கு தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த உலகம் முழுவதிலும் அநேக இடங்களில், பிரதேசங்களில், தேசங்களில், மாவட்டங்களில், பல தேசங்களில் இந்த இயேசுவை நான் தைரியமாய் பிரசங்கித்து வருவதற்கு ஒரே காரணம், அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. காரணம், நான் அவரை நம்பினேன், அவரை விசுவாசித்தேன். வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரம்பரையாய் கிறிஸ்தவர்கள் என்பதனால இயேசு ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில. நான் பிறந்ததிலே இருந்து சபையில் இருக்கிறேன் என்பதனால இயேசு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு இரவு இதுவரையிலும் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என்னுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யார் இன்றைக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, ஏற்றுக்கொள்ளுகிற உங்கள் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் எத்தனை தடவை சபையில இருந்தாலும், எத்தனை தடவை சர்ச்சுக்கு போனாலும் வந்தாலும் நீ விட்டு வெளியாலே வர முடியாத எத்தனையோ பாவம் உன் வாழ்க்கையில இருக்கிறது, எத்தனையோ தீய பழக்க வழக்கம் உன் வாழ்க்கையில இருக்கிறது. இன்றைக்கும் நீ மந்திரத்தையும் மாந்திரிகத்தையும் சூனியத்தையும் நேரத்தையும் நம்புகிற பழக்கம் உனக்கு இருக்கிறது. உன்னால் விட்டு விட முடியாத புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதா, வெற்றிலை போடுகிற பழக்கம் இருக்கிறதா, ஆல்கஹால் பாவிக்கிற பழக்கம் இருக்கிறதா? இது பாவம் என்று எனக்கு தெரிகிறது, விட வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நான் செய்கிறது ரகசிய பாவம், இது தேவனுக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னால் விட்டு வெளியே வர முடியவில்லையே என்று கதறுகிறாயா? உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இயேசு அவர் உன்னை விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலையாவாய், நீ மெய்யாகவே விடுதலையாவாய். ஏன் நான் பாவத்திலே இருந்து விடுதலையாக வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொண்டு கொண்டிருக்கிறது. நீ இருக்கிற உன்னுடைய ரகசிய பாவத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமாக நீ அழிந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இதிலே இருந்து விடுதலையாக்குவதற்காக தான் உனக்காக, எனக்காக, உன் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த திருச்சபையில இருக்கிறவர்களுக்கு, இந்த திருச்சபைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்களுக்கு இயேசு ஒரு விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார். இந்த ராத்திரியிலே யார் அந்த இயேசு என் இருதயத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நம்புகிறீர்களோ, யார் அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறீர்களோ, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாரோ பார்ப்பதற்காக அல்ல, என்றைக்காவது வாழ்க்கையில இயேசுவை என் இருதயத்திலே வாரும் என்று அழைப்பு கொடுத்திருந்தாலே ஒழிய உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த இயேசுவை பெற்றிருக்க வாய்ப்பில்லை. காரணம், ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் நீங்களே கதவை திறந்து உள்ளே கூப்பிடாத வரைக்கும் அந்த விருந்தாளி கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வரப்போறதே கிடையாது.
சாதாரண ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு டீசன்ட் டிசிப்ளின் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற என் இயேசு வருகிற பொழுது அவர் என்ன பார்த்து கொண்டிருப்பார் என்றால், என் பிள்ளை என்னை கூப்பிடுமா, என் மகன் என்னை கூப்பிடுவானா, என் மகள் என்னை அழைப்பாளா, அவரோடு நான் வாசம் செய்ய வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் வெளிப்படுத்த 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியில இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். நண்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறோம், நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், நிறைய பேர் இயேசுவை தெரியும் என்று சொல்லுகிறோம், நிறைய பேர் சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், அந்த ஃபாதரை தெரியும், இந்த ஃபாதரை தெரியும், அவரிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நோ, இயேசுவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே தான் பைபிள் சொல்லுகிறது, உலகத்திலே மனம் திரும்புகிற ஒரு பாவியினாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. நாம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு இயேசு அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிறோம், நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற பொழுது எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் அமைதியாய் காத்திருங்க. ஹல்லேலூயா. ரபா ஷக்கரா ரபா. நீங்கள் ஆராதனையோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இயேசுவின் சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பரம்பரையாய் வந்ததினால் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே. இன்றைக்கு நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு வந்தால் தான் எனக்கு விடுதலை உண்டு, இந்த இயேசுநாதர் வந்தால் தான் என் வாழ்க்கையில் நிம்மதி உண்டு என்று நீ எண்ணுவாய் என்றால், நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யாரு முன்னாடி எழுப்பி போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க கண்ணை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை முன்பதாக போய் அந்த இயேசுவை ஜெபம் பண்ணி ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார் என்றால், நீங்கள் முன்பதாக கடந்து வரலாம். யாரோ முன்பதாக போகிறார்கள் என்று யாரும் எழுந்து வர வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசுவே என்னை நீ ரட்சிப்பீராக என்று சொல்லி சொல்லுகிறவர்களே இயேசு விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்திருந்து ஒரு மனம் திரும்புதலின் பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கிற வேளையில, எல்லாரும் நாம் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தானே ஜெபிக்க வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் எழுந்திருங்க. எல்லாரும் அல்ல, இயேசுவுக்கு முன்பதாக நான் இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லி என் வாழ்க்கையில் அவரை இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறவர்கள் நீங்கள் முன்பதாக வரலாம். உங்களை பார்த்து இயேசு சந்தோஷப்படும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், துதித்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం. இயேசுவை நான் நம்புகிறேன். இயேசு என்னை ஆளுநர் அவரை விசுவாசிக்கிறவர்களாக உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை இடத்துல நாங்கள் வியாதியோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு சுகம் கொடுக்கிறாங்க என்று சொல்லி சுகத்துக்காக யாராவது வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக சில நேரம் தான் இருக்கிறது.
உன்னை தொடர்கிறவர்கள் இயேசுவின் Hallelujah. 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 Oh,